நம்ம எல்லாருமே லைஃப்ல எத்தனை தடவை இந்த சொல்ல கேட்டிருப்போம். ஏன் நம்மளே கூட ஒருத்தர் திட்டவோ பழிக்கவோ இந்த மூதேவின்ற சொல்ல வந்து பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இந்த மூதேவி யாரு, இந்த மூதேவிக்கும் தமிழுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இந்த மூதேவி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி மாற்றப்பட்டாங்க, யாரால் மாற்றப்பட்டாங்கன்ற எல்லா கதையுமே டீகோட் பண்ணி சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் முகிலன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உண்மையான இந்த மூதேவி யாரு, மூதேவிக்கும் தமிழுக்கும் உள்ள என்ன சம்மதம், இதை டீகோட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். கான்வர்சேஷன் நான் திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம திருவள்ளுவர் வந்து என்ன சொன்னாருன்னா, திருக்குறள் நம்பர் 167 167 அவ்வித்து அழுகாற்று உடையானை செய்யவள் தவ்வைக்கு காட்டிவிடும். அதாவது யார் மனசுலையாவது வந்து ஒரு தீய எண்ணமோ பொறாமை குணத்தோடு இருந்து இன்னொருத்தர் வளர்ச்சியை பார்த்து பொறாமையோ வஞ்சகமோ படுறாங்களோ அவங்கள விட்டு செய்யவன் அழைக்கப்படும் லக்ஷ்மி நீங்கி தவ்வைக்கு காட்டி விடும்னு சொல்லியிருக்காரு. தவ்வை யாருன்னா மூதேவின்னாங்களே, இந்த மூதேவி சாமி தான் தவ்வை சாமி. ஓகேவா? அதில் எந்த குழப்பமும் வேணாம். இந்த மூதேவின்ற சொல் எதுலேருந்து திரிந்து வந்ததுன்னா, மூத்த தேவின்ற சொல்லு தான் காலப்போக்கில் மூதேவின்னு மாறிடுச்சு. இந்த மூத்த தேவின்ற சொல்லையே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு திட்ட சொல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம், மூதேவின்ட்டு. இதுவே ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம தமிழில் இருக்க ஒரு வார்த்தைக்கான வந்து ஒரு பொருளே நம்மளுக்கு தெரியலன்றது ஒரு கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல திருவள்ளுவர் சூப்பராக அழகாக சொல்லியிருப்பார். அவர் எந்த விதமான ஒரு வசதி சொல்லியுமே அவர் பயன்படுத்த சொல்ல, ஏன்னா மூதேவின்ற சொல்லுமே அவர் கூட வந்து அவர் பயன்படுத்தலை. குறள் வந்து ஆக்சுவலாக சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறாமைத்தே குணம் உள்ள ஒரு மனுஷன்கிட்ட இருந்து லக்ஷ்மி நீங்கி தவ்வைக்கிட்டு காட்டி விட்டு போவாங்க. ஆனால் தவ்வை இங்கே வறுமைக்கான அடையாளம் இல்லை. அங்கே வந்து தவ்வையை காட்டிவிட்டு போகிறது, தவ்வை வந்து அவங்கள வந்து வழிகாட்டி திருத்தி ஒரு நல்ல மனுஷனாக மாத்திர ஒரு தெய்வமாக தான் வந்து அவர் போர்ட்ரே பண்ணியிருப்பார். இப்போ ரீசெண்டாக வந்து புராண கதைகள் தான் வந்து நம்ம தவ்வை, அதாவது மூத்த தேவி சாமியை வந்து ஒரு காட்னஸ் ஆஃப் அன்லக்கினஸ், அவங்கள வழிபடக்கூடாதுன்ற சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சேர சோழ பாண்டிய பல்லவர் காலத்தில் எல்லாத்துலேயுமே வந்து தவ்வைக்காக ஒரு கோவில்கள் கட்டப்பட்டு வழிபாடுகள் இருக்குது. இன்னும் தவ்வை சிலைகள் நிறைய இடங்களில் இருக்குது. பழமையான சிவன் கோவில்கள் எல்லாம் பார்க்க முடியும். தவ்வைக்குன்னு ஒரு கோவில்லாம் கட்டி வழிபட்டிருக்காங்க. தவ்வை வழிபாடு வந்து 2300 2600 வருஷங்களுக்கு முன்னாடியில் இருந்தே வந்து தவ்வை வழிபாடுகள் இருந்ததுக்கான ஆதாரம் உண்டு. திருக்குறள் மட்டும் இல்லை, தொல்காப்பியம், புறநானூறு, 4000 திவ்ய பிரபஞ்சம், இந்த மாதிரி நூல்கள்லையுமே வந்து தவ்வைக்கான ரெஃபரன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தவ்வையை வந்து முகாடின்ற சொல்லிலையுமே வந்து அழைச்சிருக்காங்க. இப்போ எப்படி முருகர் சண்முகன், கந்தன், கதிர்வேலன், ஸ்கந்தன் இந்த மாதிரி எத்தனையோ சொல்ல கூப்பிடுறோமோ, அதே மாதிரி மூத்த தேவியான தவ்வைக்குமே முகாடின்ற ஒரு சொல்லுமே இருந்தது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி இந்த தவ்வை வந்து ஒரு காட்னஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, காட்னஸ் ஆஃப் சாயில், காட்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த காலத்தில் வந்து தவ்வையை வழிபட்டு செய்வாங்க. சில பேர் வந்து செல்வம் பெருகிறதுக்காக தவ்வைக்கிட்ட வழிபட்டாங்கன்றது எல்லாமே ஆதாரம் உண்டு. ஆனால் இந்த தவ்வைன்ற தேவி, மூதேவியை வந்து ஒரு தப்பான வழியில் போர்ட்ரே பண்ணி இவங்க வந்து ஒரு அன்லக்கியான காட், இவங்களை கும்பிடக்கூடாதுன்னு போர்ட்ரே பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள்லாம் எழுதி ஒரு 1000 வருஷம் கழிச்சு வந்து உருவான ஒரு புராண கதை தான். இப்போ எடுத்துக்காட்ட சொல்லணும்னா பத்ம புராணம், லிங்க புராணம்லாம் இதெல்லாமே வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புராண கதைகள். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த பார்க்கடலில் கடைகிற வந்து ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கும். அதாவது ஒரு பக்கம் அரக்கர்கள், இன்னொரு பக்கம் வந்து தேவர்கள் இருந்தாங்க. அந்த பார்க்கடலை கடைந்தாங்க, அதுக்கு வந்து அமிர்தம் வந்து அதுக்கு ஆழகால விஷம் வந்தது. ஸோ அதை வந்து சிவன் உண்டார். இந்த மாதிரி நிறைய கதைகள் அதில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பார்க்கடலை கடையிறப்போ வந்து ஃபஸ்ட்டு லக்ஷ்மி வந்ததாக கேள்விப்பட்டோம். ஆனால் லக்ஷ்மிக்கு முன்னாடி அவங்க அக்கால் அல்லக்ஷ்மி வந்ததாகவும் ஜேஷ்டா தேவின்னு சொன்னாங்க. அந்த அல்லக்ஷ்மி வந்து லக்ஷ்மிக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்க எப்படி வெல்த்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு உகந்த தெய்வமாக லக்ஷ்மியை கும்பிடுறாங்களோ செய்யவலை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான தெய்வம் தான் வந்து அவங்க அக்கா அல்லக்ஷ்மின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அல்லக்ஷ்மியை தான் வந்து இப்போ தவ்வைன்னு வந்து நிறைய இடத்துல காமிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து சொல்கிறப்போ வந்து இந்த அல்லக்ஷ்மி தான் தவ்வை, இந்த மூதேவி சாமிக்கு வந்து கும்பிடக்கூடாது, இவங்களுக்கு வந்து சிலையை வைத்து நம்ம வீட்டில் வழிபடக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த புராண கதைகள் வரத்துக்கு 1000 வருஷங்களுக்கு முன்பே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூத்த தேவியான தவ்வைக்கு வந்து வழிபாடுகள் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி புராண கதைகள் நடுவில் வந்து கலந்ததுனால வந்து இந்த தவ்வை வழிபாடு தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் குறைஞ்சி போச்சு. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் தவ்வைக்கு கோவில் கட்டுறதை வந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி வந்து தவ்வையோட சிலையை வந்து
வேற ஒரு தெய்வமாக, வேற ஒரு அம்மனா, கருமாரியம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி ஏதோ ஒரு அம்மன் ரூபமாக நினச்சிட்டு அந்த தவ்வை வழிபாடு மாறி வேற ஏதோ ஒரு அம்மன் வழிபாடோட கலந்துலாம் இப்போ நிறைய இடங்களை வந்து கும்பிடுறது. அதே மாதிரி இந்த தவ்வை சாமியோட அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அவங்க 2 பசங்கள் இருப்பாங்க, மாந்தன் மாந்தி. அதுக்குமே அவங்க பசங்களுக்குமே அது ஒரு தனி கதை. அதை நான் இன்னொரு வீட்டில் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சரில் வந்து தவ்வையை வந்து ஒரு காட்னஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி, காட்னஸ் ஆஃப் வெல்த், இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விதமாக தான் போர்ட்ரே பண்ணி வந்து பல ஆயிரங்களுக்கு வருஷங்கள் முன்னாடி போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் அது மாறிடுச்சு. இதை பற்றின உங்கள் கருத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி தமிழை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.